السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قال رسول الله صلى الله عليه وسلم: نعمتان مغبون فيهما كثير من الناس، الصحة والفراغ، أو كما قال عليه الصلاة والتسليم. கணியத்திற்கு குறித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் அவருடைய தூதுவர் நமக்கு வகுத்து தந்த அந்த நல்லதொரு வழியின் கீழ் வாழ்ந்து கொண்டும் வளர்ந்து கொண்டும் செயலாற்றிக் கொண்டும் இந்த உலகிலே நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, எந்த ரப்பாகிய எந்த தூதுவராகிய இந்த இருவரும் எந்த விஷயங்களை ஏவினார்களோ அந்த அனைத்து விஷயங்களையும் நாம் எல்லாம் ஒவ்வொரு தினமும் சிறிதாத்து கேட்டு அதன்படி அமல் செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் நாமும் ஒரு சில விஷயங்களை தினந்தோறும் கேட்டுக்கொண்டு வருகிறோம். அன்பானவர்களே, இன்றைய நாள் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மொழியை சொல்லுகையில் சொன்னார்கள்: நிஅமத்தானி மக்பூன், இருவித நிஅமத்துகள் உள்ளன. நிஅமத்தானி, இருவிதமான நிஅமத்துகள் உள்ளன. மக்பூன் ஃபீமா கஸீரும் மினன் நாஸ், அவ்விரு நிஅமத்துகள் மனிதர்கள் அசட்டையாக இருக்கிறார்கள். அந்த இரண்டு விஷயத்திலேயும் மனிதர்கள் சாதாரணமாக பொதுபோக்காக அந்த விஷயத்தை விட்டுவிடுகிறார்கள், கண்டுகொள்ளாமல். அது அதிகமான மக்கள் பார்ப்பதும் அல்ல, அது இருந்தால் என்ன என்று அந்த இரு விஷயங்களை என்ன செய்து விடுகிறார்கள், பொதுபோக்கான முறையிலே அதை விட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய மகிமையை நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மகிமையை இங்கு கூறப்படுகிறது. அன்பானவர்களை, சொன்னார்கள் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்: நிஅமத்தானி மக்பூன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ், மக்களிடத்திலே அதிகபட்சமாக பொதுபோக்காக இருக்கக்கூடிய இரண்டு விதிமதிப்பற்ற நியாமத்துகள் உள்ளன. அந்த இரு நியாமத்துகள், முதலாவது அஸ்ஸிஹா, நல்ல முறையில் இருப்பது, உடல் ஆரோக்கியமாக இருப்பது. இரண்டாவது நியாமத் அல் ஃபராக், ஓய்வு நேரங்கள் கிடைப்பது, ஓய்வு நேரத்தில் ஓய்வாக இருக்கிறது. அன்பில் குறித்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமான மக்களை நாம் இன்று கண்டுகிறோம். உடல் நல்ல நிலைமையில் இருக்கின்றனர். அவர் இன்று தொழுகைக்கு, நோன்புக்கு, ஜக்காத், ஹஜ் இது அல்லாத நல்ல அறங்கள் செய்கின்றாரா என்று பார்த்தால் அதிலே குறைந்த நிலையை தான் நாமெல்லாம் காண முடிகிறது. அவர்களிடத்தில் நாம் சென்று கேட்டால் ஒரே ஒரு பதிலை மாத்திரம் நமக்கு சொல்லிவிடுகிறார்கள். என்ன? உடல்ல வலிமை இருக்கிற வரைக்கும், உடல்ல ரத்தம் ஓடுற வரைக்கும், குடும்பத்துக்காக வேண்டி, குட்டிக்காக வேண்டி உழைச்சு போடணும். அப்பதான் பிற்காலத்துல நல்லா இருக்கலாம். என்பது குறித்தால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரே ஒரு சூழ்ச்சமம் இருக்கின்றன. அந்த சூழ்ச்சமத்தை நான் இன்று கூறுகிறேன். இன்று ஒருவர் 25 உழைக்க ஆரம்பிக்கின்றார். பயணம் போய், வெளிநாட்டில் போய் உழைக்கிறார். குடும்பத்துக்காக உழைச்சு கொண்டார். ரிட்டையர் ஆகி வராரு. ஒரு 40-45 வயது. ஊர்ல அப்படி என்ன செய்யறாரு? கடைகளை வைப்போமே, ஏன்னா வீட்டுக்கு செலவு, கடையை வைக்கிறாரு. இப்படியே போவது நிலைமை. சுமார் 50 ஆண்டு காலம் கடந்து 55ஐயும் அவர் தொட்டு விடுகிறார். இப்பொழுது வயோதிகம் ஏற்பட்டு விட்டு
வயதான பிறகு என்ன ஆயிடும்? உடம்பு முடியாம போயிடும். ஓய்வா இருக்கிற நேரத்துல உடல்களில் நோய்கள் அதிகமாக மண்டி அவருடைய அனைத்து பலன்களையும் இந்த நோய்க்கு மாத்திரமே செலவு செய்யும் ஒரு தள்ளாத நிலைமையாக ஆகிவிடும். அன்பானவர்களை எதற்கு உழைத்தோம்? சிஹத்தாக இருக்கும் நிலையிலே நாம் உழைத்தோம். அல்ஹம்துலில்லாஹ். ஓய்வான நேரத்தில் அதை செலவழிக்கும் முழு காலமும் செலவாகிவிடுமே. இந்த சுருக்கமும் எவராவது ஒருவர் யோசித்தாரா? அன்பானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இருவிதமான நியமத்துகள் அதிகமான மக்களின் மூலமாக பொதுவாக கிடைக்கப்படுகின்றன. அதில் முதலாவது சிஹத். இந்த சிஹத்தை ஒருவன் வணக்கத்திலே கிடைக்கின்றார் என்று சொன்னால் அவருடைய முதுமை காலத்தில் எந்த அளவுக்கு இருப்பான்? 5 விளைவது 50 விளையாது என்பதாக சொல்லுவார்கள். ஒருவர் 5 வயதில் அல்ல, ஒருவர் வாலிபத்தை தொட்டு இறைவனின் முன்னால் ருக்கு, சுஜூத் என்று அனைத்து நல்லறங்களையும் வலுவான முறையில் செய்து விடுத்தால் நாளை வயோதிகத்துக்கு தள்ளாத வயதில் கூட நின்று தொழக்கூடிய ஒரு மனோ தைரியத்தை ரப்பல் ஆலமீன் தந்து விடுகிறார்கள். இது எவ்வாறு? சிஹத்தாக இருக்கும் நிலையை நாம் வணக்கத்திலேயும் நல்ல அறங்களையும் பயன்படுத்தினால் அல்லாஹ் தஆலா நமக்கு இருவிதம் அல்ல பன்மடங்கான பொக்கிஷங்களை அல்லாஹ் தஆலா நபி மீது விதிக்க கடமையாக இருக்கின்றான், விதிக்கிறேன் என்று கூறுகிறார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய சிஹத்தான வாழ்க்கையை முழுக்க நம்முடைய குடும்பத்திற்கும் நம்முடைய குழந்தைகளுக்கும் நம்முடைய உற்றார் உறவினர்களுக்கும் செலவழித்து விடுகின்றோமே. ஆனால் இந்த சிஹத்தை பற்றி ஒரு கால் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமையிலே கேள்வி எழுப்பினால் நம்முடைய பதில் எந்த நிலையில் இருக்கும் என்பதை யோசிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் ஒரு கால் ஓய்வு என்ற ஒரு நிலை, எப்படிப்பட்ட ஓய்வு? முதிய நிலை வந்துவிட்டது என்று சொன்னால் அந்த முதிய நிலை வருவது கூட சாதாரணம் என்று சொல்லிவிட முடியாது. காரணம், நோய்கள் அவ்வளவு வந்துவிட்டன. கண்டுபிடிக்க முடியாத நோய்கள், அந்த நோய்களுக்கு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு மருந்துகள் இன்று நிலை உயர்ந்த நிலைமையிலே நம்மெல்லாம் இன்று நாம் காணப்படுகிறோம். மனிதன் சிஹத்தாக இருப்பது மிகப்பெரிய பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை மனிதன் எந்த நிலையிலே செலவழிக்கின்றான்? தன்னுடைய குடும்பத்திற்கும் தன்னுடைய குழந்தைகளுக்கும் தான் செலவழிக்கின்றான். ஆனால் அந்த சிஹத்தை ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்விற்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறைக்கும் அப்படி என்ன செய்கின்றான்? மாற்றமாக கருதிவிட்டு அவன் அப்படியே வாழ்க்கையிருக்கின்றான். நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த சிஹத்தையும் இந்த வராவையும் நாம் எல்லாம் கண்டிப்பாக வணக்கத்திற்கும் நல்ல அறங்களுக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும்? கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நல்லது ஒரு வாக்கியத்தை அவ்வேறு பொக்கிஷங்களை நம் வாழும் காலத்திலேயே பயன்படக்கூடிய ஒரு நல்லதொரு